திமுகவில் சேர்ந்துவிட்டால் திமுகவில் இருப்பது என்று முடிவெடுத்துவிட்டால் தவறான பேச்சும் ஆணவ பேச்சும் தவிர்க்க முடியாதவை ஆகிவிடுகின்றன. இதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் விதிவிலக்கு இல்லை. தன் அளவிலே அவர் ஓரளவு சரியான மனிதர்தான். இங்கே அங்கே சில சின்னஞ்சிறு குறைகள் இருந்தன. ஆனால் அவை சுலபமாக திருத்திக் கொள்ளக்கூடிய சிறிய குறைகள்தான். அவற்றை சரி செய்து கொண்டு அவர் மேலே வளர்ந்திருக்க வேண்டும். மனத்து அளவிலே, எண்ணப்பாங்கிலே, பேச்சிலே, செயல்களிலே நன்றாக முன்னேறி இருக்க வேண்டும். முன்னேறி இருந்திருக்க முடியும். ஆனால் திமுக என்கின்ற ஒரு பெரிய சங்கிலி அவருடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டு இருக்கின்றது. அதனால் மற்றும் திமுக என்கின்ற சகவாச தோஷத்தினாலே அவ்வப்போது ஆணவ பேச்சும் பொறுப்பற்ற பேச்சும் தலையெடுக்கின்றன. அண்மையிலே ஓர் ஆங்கில தினசரிக்கு அவர் அளித்த பேட்டியிலே அவர் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மக்களின் அறிவு கூர்மையை பற்றி குறைத்து பேசியிருக்கின்றார். அவர் குற்றம் சாட்ட வந்தது என்னவோ மத்திய அரசாங்கத்தை தான். ஆனால் அறிந்தோ அறியாமலோ ஊபி பீகார் மக்களையும் அறிவு கூர்மையிலே பின்தங்கியவர்கள் என்கின்ற பாணியிலே பேசிவிட்டார். தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேச வந்த அவர் அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே வலியுறுத்தப்படுகின்ற மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேச வந்த அவர் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஒரு பக்கம் ஓரமாக வையுங்கள், உத்தரப்பிரதேசத்தையும் பீகார் மாநிலத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு மொழியையாவது உருப்படியாக சொல்லிக் கொடுக்க முடியுமா? அங்கே இருக்கின்ற பெருவாரியான மக்களுக்கு ஒரு மொழியையாவது நல்லபடி சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். அதாவது இந்த லட்சணத்திலே மும்மொழி கொள்கை என்ன வேண்டி கிடக்கின்றது என்பது அவருடைய வாதம். ஆனால் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எதை மறந்துவிட்டார் என்றால், சமீபத்திலே அண்மையிலே வெளிவந்த ஏசர் அறிக்கை, ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட், அதன்படி உத்தரப்பிரதேச மாணவர்கள் ஓஹோ என்று இருந்துவிடவில்லை, அது சரிதான். ஆனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவர்களும் கீழ் நிலைமையிலே தான் இருக்கின்றார்கள். ஒரு வகுப்பிலே படிக்கின்ற ஒரு மாணவரால் அந்த வகுப்புக்கு கீழே இருக்கின்ற இன்னொரு வகுப்பின் பாடங்களை கூட படிக்கக்கூட முடிவதில்லை. கணிதமாக இருந்தால் அந்த கணக்கை போடக்கூட முடியவில்லை. அப்படி இருக்கின்றது தமிழ்நாட்டு மாணவர்களின் நிலைமை. பல மாநிலங்களை விட தமிழ்நாட்டின் அறிவுத்திறன் மாணவர்களிடையே குறைவாகத்தான் இருக்கின்றது. அதை பற்றி யோசித்து அதை முன்னேற்றுவதற்கு பதிலாக இப்படி மற்ற மாநிலங்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதால், ஏளனம் செய்வதால் எந்த பலனும் இல்லை. உங்கள் நிலைமை என்ன, அதை யோசியுங்கள். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய ஒரு விரலினால் யூபியையும் பீகாரையும் சுட்டி காட்டுகின்றார். ஆனால் 3 விரல்கள் அவரை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி சுட்டி காட்டுகின்றன. தமிழ்நாட்டு மாணவர்களின் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் மற்ற மாநிலங்களை சுட்டி காட்டுவது அபத்தம், பொருளற்ற செயல், திசை திருப்பும் வேலை. ஏசர் அறிக்கையை பற்றி சொன்னேன். அதற்கு பல மாதங்கள் முன்னதாகவே தமிழ்நாட்டிலே ஒரு ஊடகம் சிறிய அளவிலான ஒரு சோதனையை செய்தது. 12ஆம் வகுப்பு படிக்கின்ற சில மாணவர்கள் இடையே அந்த ஊடக நிருபர் தமிழிலே ஆயுத எழுத்துக்கள் எத்தனை இருக்கின்றன என்று கேட்டார். ஆயுத எழுத்துக்கள் எத்தனை என்பது கேள்வி. அதுவும் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் இடையே. ஒரு மாணவர் 18 என்றார். அதாவது மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை சொன்னார். இன்னொரு மாணவர் 12 என்றார். வேறொரு மாணவர் 13 என்றார். இன்னொரு மாணவர் 247 என்றார். அதாவது தமிழிலே இருக்கின்ற மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை, அதை சொன்னார். இன்னொரு மாணவரோ இது எதற்குமே சம்பந்தமே இல்லாமல், எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் 263 என்றார். அந்த எண்ணிக்கையை அவர் எங்கேருந்து பிடித்தார் என்றே தெரியவில்லை. கடைசியிலே அந்த ஊடகத்தின் நிருபரே அவர்களுக்கு எடுத்து சொன்னார், தமிழிலே ஆயுத எழுத்து ஒன்று தான் இருக்கின்றது என்று எடுத்து சொன்னார். இந்த நிலைமையிலே இருக்கின்றது தமிழ்நாட்டின் கல்வி. அதை முன்னேற்றுவதை விடுத்து, சரி செய்வதை விடுத்து மற்ற மாநிலங்களை சுட்டி காட்டுவதால் எந்த பலனும் இல்லை. பொதுவாக பிடிஆர் ஒரு தவறான மனிதர் இல்லை. அவருடைய அறிவுத்திறனையும் செயல்திறனையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அதை தவிர எனக்கு தெரிந்த வரையிலே அவர் ஒரு ஊழல்வாதியும் இல்லை. பொதுமக்களின் பணத்தை எல்லாம் திருடி கோடிக்கணக்கிலே சொத்து சேர்ப்பதிலே அவருக்கு எந்த விருப்பமும் இருப்பதாகவும் தெரியவில்லை. திமுகவினரின் ஒரு முக்கியமான குணாதிசயம் இது, திருட்டு, ஊழல். அதிலே அவர் மாட்டிக்கொள்ளவில்லை. திமுகவினரின் இன்னொரு குணாதிசயம் முதல் குடும்பத்தினரை குளிப்பாட்டி மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, முறைவாசல் செய்வது. ஸ்டாலின் என்ன,
உதயநிதி என்ன இன்ப நிதியையே தலையிலே தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவது. இதை பிடிஆர் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். என்றாவது ஒரு நாள் இன்ப நிதி உதயநிதியை எல்லாம் குளிப்பாட்டி ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஊழல் செய்து அந்த பணத்தை தலைமை குடும்பத்துக்கு கொடுத்தால்தான் திமுகவிலே மரியாதை என்கின்ற நிலைமை உருவானால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஊழல் செய்தாலும் செய்வாரோ என்னவோ. உங்கள் நண்பர்கள் யார் என்று காட்டுங்கள், நீங்கள் யார் என்று சொல்கின்றேன் என்று சும்மாவா சொன்னார்கள்? அப்படி திமுகவின் இயல்பு பிடிஆர் அவர்களின் மீது படர ஆரம்பித்திருக்கின்றது. அவரை பார்த்தால், அவர் பேசுவதையெல்லாம் கேட்டால், அவர் செய்கைகளை எல்லாம் பார்த்தால் அவர் இனி மாறுவதற்கு இடம் இருப்பதாக தெரியவில்லை. திமுக என்கின்ற ஜோதியிலே ஐக்கியமாகிவிடுவதாக முடிவெடுத்து விட்டதாகவே தான் தோன்றுகின்றது. அதன் வெளிப்பாடுதான் தமிழ்நாடு என்ன கிழித்தது கல்வியிலே என்று கேட்காமல் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் சுட்டி காட்டுகின்ற தன்மை. அந்த ஏசர் ரிப்போர்ட்டின்படி தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகாரை விட சில விஷயங்களிலே சில படிகள் கீழே இருக்கின்றது. அதையும் அவர் கவனித்ததாக தெரியவில்லை. உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் கவனிப்பதற்கு அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும், மக்கள் கேள்வி கேட்கட்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே என்ன நிலைமை? வேறு எந்த திசை திருப்பும் முயற்சியும் எங்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் உங்களுடைய பிடிஆருடைய ஏளன பேச்சுக்களிலே நாங்கள் மயங்கி விடமாட்டோம். எங்கள் வலியுறுத்தலை தொடர்ந்து செய்வோம். தமிழ்நாட்டுக்கு என்ன வழி? தமிழ்நாட்டுக்கு சரியான வழியை காட்டுங்கள், முன்னேற்றுங்கள். அதிலே நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டேதான் இருப்போம். உங்களுடைய இந்த தவறான திசை திருப்பலினால் தமிழ்நாட்டிலே கல்வியின் தரம் கேவலமாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை மறைத்துவிட முடியாது. இதை பிடிஆரும் உணர வேண்டும், மக்களும் விழித்து கொள்ள வேண்டும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.